நாம் தமிழர் கட்சியை விட அந்த சீமானை விட தமிழ் தேசிய கருத்தியிலையோ இல்லை இதை விட ஒரு பெட்டரான ஒரு கருத்தியிலையோ தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் ஒரு கட்சி எடுத்து வந்துச்சுன்னா அப்போ கூட நான் பரிசீலிக்கலாம். இதை விட எங்கள் கொள்கை நல்லா இருக்குது. இந்த அரசியல் புரிதல் நமக்கு ஏற்படக்கூடிய காலம் ஒரு பருவ வயது காலம் தான். சமூகத்தை பத்தின ஒரு தேடல் பார்வை. ஏன் இந்த ரோடு சரியில்லை, ஏன் கல்வி இப்படி இருக்குது, ஏன் மருத்துவம் இவ்வளோ இதாக இருக்குது, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் நம்ம போக முடியல, மாற்றம் தான் ஓட்டு போடுறோம். அந்த மாற்றம்னு எதிர்பார்த்தது நம்ம எல்லாரும் சேமா தான் இருக்கிறோம். தாவேகா, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம்லாம். ஆனால் தேர்ந்தெடுத்துக்கிட்ட பாதை தான் தவறான பாதை. இப்போ கமலஹாசன் ஓட்டு போட்டவங்க ஏமாளிகள் தானே. சீமான் ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு உறுதியாக நிற்கிறாங்க. ஏன்னா இவன் ஆல்டர்னேட்டிவ் பேசினா சீமான் இது வரைக்கும் கூட்டணி போகல, கொண்ட கொள்கையில உறுதியாக்கலாம். தோத்தாலும் கூட்டணி போகல, 8% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ ஒண்ணுமே இல்லாத கமலஹாசன் தேர்தல் அடிபட்டு 1.5% ஆகி போன கமலஹாசனுக்கெல்லாம் திமுக மதிப்பு இருக்கிறப்ப 8% வச்சிருக்கிற எவ்வளவு சீட்டு பார்கெயின் பண்ணலாம், எவ்வளவு காசு பார்கெயின் பண்ணலாம், 1000 கோடி இன்னைக்கு இருக்கு பார்கெயின் பண்ணலாம். 50 சீட்டு சாதாரணமா இன்னைக்கு அதிமுக கிடைக்கும். நம்ம போனோம்னா கூட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் கதவு திறந்து வச்சு ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நமக்கு நாம இவ்வளவு வசதிகளை வச்சிருப்போம். ஒரே ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 500 ரூபாய் கொண்டாந்து கொடுக்கறது தான் அதுல சிறப்பான விஷயம். அதை பார்க்கும்போது நம்ம செய்து லட்ச ரூபா வச்சிருக்கிறோம், 10,000 ரூபாய் கொடுக்குறது, 50,000 ரூபாய் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்ல. 1000 ரூபாய் வச்சிருக்கோம், 100 ரூபாய் கொடுக்குறது பெரிய விஷயம். மேய்ப்பன் தான் ஒரு மந்தையை வழிநடத்த முடியும். மேய்ப்பனே மந்தையா இருந்துச்சுன்னா எப்படி மந்தையை சரியா வழிநடத்த முடியும்? அப்ப மேய்ப்பன் சரியா இருக்கணும், மேய்ப்பன் கையில் இருக்க குச்சி சரியா இருக்கணும். விஜய் மேய்ப்பனாவும் இல்ல, விஜய் சுத்தி இருக்கிற நபர்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்ப விஜயே ஒரு கரூர் சம்பவமே ஒரு ஆட்சியர் எடுத்துக்காட்டு. களத்தை விட்டு ஓடி இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, மக்களுக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப மக்களுக்காக நீங்க போராடி இருக்கணும். அப்படி ஏதாவது போராடி இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. கமலஹாசன் கூட களத்துக்கு போனாரு. ஆனா போராடுறவனை வீட்டுக்கு வா சந்தின்னு சொல்ற அந்த மனநிலை இருக்குதுல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு மேட்டிமைத்தனமான ஒரு மனநிலை. நீங்க செத்தவ வீட்டுக்கு தானே அவருக்கு போகணும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு. நீ வா என் இடத்துல ஒரு சந்தினா நபர்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் உண்டு. ஆனா இவரை கண்டு பயப்படுற இவர் வந்துட்டாரே அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு நான் விவாதங்களில் பங்கேற்கும் பொழுது யார் வந்தாலும் எனக்கு பயமா இருக்கிறது இல்லை. ஆனா நம்ம பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பங்கெடுக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுல கலந்துக்கிறத நான் போட்டு பார்ப்பேன்ல, என் மனசுல என்ன கேள்வி வருது அப்படின்னு நான் யோசிக்கும் போது நம்ம தம்பிங்க பேசுறதை பார்க்கும்போது இன்னும் இப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ நான் வாங்கின சத்தியத்தில் ஒரு சத்தியம், 3 சத்தியம் வாங்கினேன். அதில் ஒரு சத்தியம் அரசியலுக்கு நான் போவேன், அதை நீ தடுக்கக்கூடாது அப்படின்ற சத்தியம் வாங்கினேன். சத்தியம் பண்ணாங்க, இது வரைக்கும் தடுக்கல. எங்க ஊர் சந்து இருக்கும், தெரு சந்துன்னு 2 இருக்கும். சந்துல ஏதாவது ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த சந்துல நான் போக மாட்டேன், அவ்வளவு கூச்ச சுபாவம். பெண்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா நம்ம கட்சியில ஏதாவது நம்பணும், இதை ரொம்ப கூச்ச சுபாவம். இப்பயும் அப்படிதான் இடும்பாவும் இதான் சொல்லி தெரியாது, நீங்க எல்லாம் கூச்சமான ஆளுங்க, நாங்க நம்பணும். அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நடப்பு அரசியலை பகிர்ந்து கொள்வதற்காக மதிப்புக்குரிய அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எப்படி போகுது தமிழ்நாட்டினுடைய? சிறப்பாக போகுது. இது நம்ம 2 பேர் சேர்ந்து அரசியல் பேசுவோன்றது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக நகைச்சுவையாக இருக்குது. ஏன்னா எங்கள் அக்கா ரொம்ப நல்லவே அப்படின்னு எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம அபுவும் நானும் அரசியல் பேசிக்கிட்டா, நம்ம நல்ல நாள்லேயே திமுகவை தான் கல்லில் போட்டு துவைப்போம். திருப்பி 2 பேராக சேர்ந்து துவைச்சா எப்படி இருக்குது? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கி அப்படி வேண்டாம். நாம் யார், நம்ம எப்படி இந்த அமைப்புக்குள்ளே, இந்த இயக்கத்துக்குள்ளே, கட்சிக்குள்ளே இயங்குறோன்றது தெரியணும். குறிப்பாக எனக்கு தெரிய வேண்டியிருக்கு. அபு நான் இளைஞர்களின் அடையாளமாக மனசில் வச்சுக்கிறேன். நாம் தமிழில் இருக்கிற இளைஞர்களின் அடையாளமாக வச்சுக்கிறேன், அப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா இளைஞர் அடையாளம்னா இளைஞர் பேசுகிற சண்டைக்கு வந்துடுவாங்க. இளைஞர்களின் அடையாளமாக நான் என்ன சார், நான் அப்துல் ரவுஃப் சொல்லலை. இளைஞர் அடையாளம் மனநிலை இல்லை இடுமானவர்களே ஃபிக்ஸ் ஆகிக்கலானே, நான் ஒத்துக்க மாட்டேன். இடுமானம் கார்த்தி இளைஞர் எனக்கு அதில் கேள்வி இல்லை, அதில் நான் தெளிவாக தான் இருக்கிறேன். இப்படின்னு சொல்கிறேன், இன்னும் இளைஞர்களுக்கு கீழே இருக்கிறேன் அப்படி கூட வச்சுக்கிறேன் நான். எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அது இன்னைக்கு இளைஞர்கள் சார்பாக அபு விளக்குவார் நான் நம்புகிறேன். இப்போ எனக்கு தெரியும், இப்போ எனக்கு 50 வயசு தொட்டுடுச்சு. எனக்கு வாழ்க்கையில் பல பரிமாணங்கள் தெரியும். எனக்கு காதல் தெரியும், திருமண வாழ்க்கை தெரியும், குழந்தை பேர் தெரியும்,
அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, அவங்களோட எதிர்கால வாழ்க்கை பற்றி தெரியும், அதுக்கு எப்படி வேலை செய்யணும், பொருளாதாரம் தெரியும். என்னோடய வாழ்நாளில் நான் நிறைய மகிழ்ச்சிகளை அனுபவிச்சிருக்கேன், நிறைய ஊர்களை சுற்றி பார்த்துருக்குறேன். எனக்கு நானே ஒரு மனிதன் எட்ட வேண்டிய பொருளாதார உயரம் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், இதற்கெல்லாம் என்ன வழி இருக்குது, இதெல்லாம் எப்படி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற தேடல் எனக்கு ரொம்ப காலமாக இருந்திருக்குல்ல, சின்ன வயசுலேருந்தே. அதெல்லாம் நான் நிறைவு செஞ்சுட்டேன். நான் கட்சிக்குள்ளே நுழையும்போது சேரக்குறைய எனக்கு வந்து 25 ஆண்டு கால வழக்கறிஞர் பண்ணி தொடும்போது நான் கட்சிக்குள்ளே நுழையிறேன். இப்போ 30 ஆண்டு ஆயிடுச்சு. நான் இவ்வளோ நிறைவு பண்ணிட்டேன். எனக்கு தேவைகள் வந்து இப்போ குறைவு. ஆனால் அல்லது அபுவை போல வயசுடையவங்க நிறைய தம்பிகள் தங்கைகள் இந்த கட்சியில் இயங்கிறத நான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியில் தீவிரமாக இயங்கிறத பார்க்குறேன். ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் எனக்கு தெரியுது, ஒரு கட்சியில் இயங்கணும்னா எவ்வளோ நேரம் போடணும், எவ்வளோ கொள்கை பிடிப்பு வேணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இயங்கணும். ஒரு அபுவுக்கு இல்லை, அபுவை போல் இருக்கிற தம்பி தங்கச்சிக்கு நமக்கு வெளியில் சுற்றணும், நமக்கென்று ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கணும், ஒரு வீடு, நல்ல வீடு வாங்கிக்கணும், ஒரு கார் வாங்கிக்கணும், நம்ம பொருளாதாரம் கையில் இருக்கணும், எவ்வளோ ஆசைகள் தேவைகள் அதை நோக்கிய ஓட்டங்கள் இருக்கும் அந்த இயல்பாக இருக்கும். அப்போ எதை வந்து அதை தியாகம் பண்ண எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் பெரிய பொருளாதார பின்புலமுடைய ஆட்கள் இல்லை. நானும் இப்போ வளர்ந்துட்டேன். எனக்கு அந்த நிலைமையில் தான் நான் கட்சியில் சேர. அப்போ நீங்கள் யாரும் அப்படி வளரல. இல்லை, நமக்கு வந்து கார் முக்கியம் இல்லை, நம்ம ஒரு வீடு சம்பாதிக்க வேண்டியது முக்கியம் இல்லை, என் பிள்ளைய நல்ல படிப்பு படிக்க வேண்டியது முக்கியம் இல்லை. ஆனால் நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து, இந்த அமைப்பில் சேர்ந்து, இந்த கட்சியில் சேர்ந்து தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுவேன் அப்படின்ற உங்களுக்கு எண்ணம் இருக்குல்ல, உங்களை போன்ற ஒரு இளைஞர்களோட எண்ணங்களில் அதுக்கு என்ன உந்து சக்தின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம யாருமே வந்து பெரிய பொருளாதார பின்புலத்திலிருந்து வந்தவங்க இல்லை, அரசியல் பின்புலம் கூட கிடையாது. நம்ம வீட்டை சேர்ந்தவங்க கட்சிகளில் இருப்பாங்களே தவிர ஏதோ பெரிய ஒரு போஸ்டிங் எடுத்த மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அரசியல் அப்பா தாத்தா அப்படி நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது. எனக்கு இல்லை, பொதுவாக நம்மளை மாதிரி வரக்கூடிய நபர்கள் யாருக்குமே அரசியல் பின்புலன்றது கிடையாது. இந்த அரசியல் புரிதல் நமக்கு ஏற்படக்கூடிய காலம் வந்து ஒரு பருவ வயது காலம்தான். அது ஒரு 16-17 சொல்லுவோம்ல. நமக்கு ஒரு சமூகத்தை பற்றின ஒரு தேடல் பார்வை. ஏன் இந்த ரோடு சரியில்லை, ஏன் கல்வி வந்து இப்படி இருக்குது, ஏன் மருத்துவம் இவ்வளோ இதாக இருக்குது, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் நம்ம வந்து போக முடியல, அங்கேயும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கேயும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்போ ஏன் ப்ரைவேட்டை நோக்கி நம்ம போகிறோம், இப்படி ஒவ்வொன்றை பற்றி நமக்குள்ள கேள்விகள் இருக்குது. இன்னொன்று பர்சனலாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் நம்ம பார்க்குறோம். கல்வி ஏன் இவ்வளோ கடினமானதாக இருக்குது, ஏன் ஸ்கூல்ன்றது ஒரு ஜாலியாக இருக்கலாமே, நம்ம விரும்பி படிக்கிறதா இருக்கலாமே, நமக்கு பிடிச்ச கல்வியே நம்ம வீட்டில் படிக்க விட மாட்டாங்க, நமக்கு வந்து சட்டம் படிக்கணும்னு தோணும், இல்லை வேறு ஏதாவது படிக்கணும்னு தோணும், இன்ஜினியரிங் நீ ஏன் போட்டு திணிக்கிறாங்க. இப்படி இந்த சமூகம் நமக்கு தரக்கூடிய அழுத்தங்கள், இந்த சமூகத்தினால நம்ம பெற்ற கசப்பான அனுபவங்கள், இதை பார்க்கும்போது தான் சமூகத்தை பற்றின பார்வை ஏற்படுது. அப்போ 17 வயசில் இதெல்லாம் நம்ம அப்படி உணர்றோம். ஒன்றோம் கல்வி பற்றி, சமூகத்தின் பற்றி, எல்லாத்தையும் பற்றி பார்க்கும்போது அந்த சமயத்தில் அண்ணனுடைய பேச்சை வந்து நம்ம கேட்கும்போது ஆமாம், நம்மளுடைய குரலாக வருது. நம்ம மனசுலேருந்து நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் நமக்காக பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரி அவர் பேசுகிறாரு. கல்வின்றது இங்கே சுமையாக இருக்கக்கூடாது, எல்லாரும் விரும்பி படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் வந்து விருப்ப பாடமே கல்வியாக இருக்கும், அந்த மாதிரி பேசுகிறாரு. மருத்துவம் பேசுகிறாரு, பொருளாதாரம் பற்றி பேசுகிறாரு, இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறாரு, சமூக அவலங்கள் பற்றி பேசுகிறாரு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து பேசுகிறாரு. ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்பாக நம்ம சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஊருன்றது வந்து ரொம்ப அரசியல் பாரம்பரியமான ஊர். காயல்பட்டினமே வந்து கலைஞர்பட்டினம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு திமுக வெறியர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான் எங்களுடைய ஊர். அப்போ அங்கே வந்து நம்ம அரசியலை பார்த்துருக்குறோம். இந்த கட்சிக்காரன் மேடை போட்டு அந்த கட்சிக்காரனை திட்டுவான், நாளைக்கு அவன் மேடை போட்டு இவனை திட்டுவான். இப்படி ஒருத்தன் திட்டிக்கிறதே அரசியலாக இருக்கும்போது இவர் வந்து யாரையும் திட்டாமல் ஒரு நமக்கு என்ன தேவைன்றத பேசினார். அப்போ பேசும்போது தான் பார்க்குறோம், அரசியல்ன்றது இதுதான் போல் அப்படின்றது அந்த ஒரு இதாக நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ எக்ஸாக்டாக 2016 தேர்தலுக்கு முன்பாக தான் அண்ணனுடைய பேச்சை நான் வந்து கேட்குறேன். அப்போ எனக்கு ஓட்டு உரிமை கூட கிடையாது, 17.5 வயசு தான், ஓட்டு போடுற உரிமை கூட கிடையாது. 2016 அந்த இது கூட இல்லை. ஆனால் என்னன்னா அந்த நேரத்துலையும் ஒரு தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பாக தான் அண்ணன் பேச்சு கேட்குறேன். அதிலே கன்வின்ஸ் ஆகிட்டேன், ஓகே நம்மளோட ட்ராவல் இவரோட தான் அமைய போகுது அப்படின்னு. அப்போ கட்சியில் சேருவேன்னோ இல்லை வந்து கட்சியில் நான் வந்து இவ்வளோ அரசியல் இவ்வளோ தீவிரமாக பங்கெடுப்பேன்னோ எதுவுமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை வந்து 2016க்கு முன்பு 2016க்கு பின்புன்றது வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம். இப்பயும் என் கூட சொல்கிறது உண்டு, ஒரு காலத்தில் உன்னை எப்படி பார்த்தேன், இப்போ இப்படி இருக்கேடா என்னடா. ஏன்னா எங்கள் ஊர் வந்து சந்து இருக்கும், தெரு சந்துன்னு 2 இருக்கும். சந்தில் ஏதாவது ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த சந்துவில் நான் போக மாட்டேன், அவ்வளோ கூச்ச சுபாவம். பெண்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா நம்ம கட்சியில் ஏதாவது நம்பணும், இதை ரொம்ப கூச்ச சுபாவம் இப்பயும் அப்படிதான். இல்லை இடும்பாவும் இதான் சொல்லி தெரியாது, நீங்கள்லாம் கூச்சமான ஆளுங்க, நாங்கள் நம்பணும். சரி நம்புங்க. அப்போ என்ன அடுத்த சந்து வழியாக போயிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப கூச்ச சுபாவமான ஆள். அப்படி எதுவுமே பிடிப்பு கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பிடிப்புனா விளையாட்டு மட்டும் தான். நல்லா விளையாடுவேன். மாநில அளவில் எல்லாம் விளையாடிருக்கேன், ஃபுட்பாலும் விளையாடிருக்கேன், பேட்மிண்டனும் விளையாடிருக்கேன்.
அப்போ எந்நேரமும் கிரவுண்டு, காலையில் கிரவுண்டு, மதியம் கிரவுண்டு, சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வருவேன். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஈட் ஸ்லீப் ப்ளே ரிப்பீட் அப்படின்ற மாதிரி இதை சுற்றியே தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எங்கேனாலும் டோர்னமெண்ட் நான் போகிறது, விளையாட்டு பொழுதனைக்கும் விளையாட்டு தான். அப்போ படிப்பு மேலே இது இதுவும் கிடையாது. நான் இந்த எங்கள் மாணவர் பசங்க கருத்தரங்களை கூட சொன்னேன், ஸ்கூல்ஸ் மட்டும் நான் 4-5 ஸ்கூல் மாறி இருக்கிறேன். அந்த அளவுக்கு சேட்டை, 3 வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் மாறிடுவேன். அந்த அளவுக்கு சேட்டை, எதுலேயும் ஒரு பிடிமானம் கிடையாது, படிப்பில் ஒன்றும் கிடையாது. அண்ணன் பேச்சை கேட்டவனே தான் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. எனக்கு இங்கே தான் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நான் விளையாட்டு நிறையா விளையாடுவேன்னு. எனக்கு தெரிஞ்சு அப்பு இப்போ ஒரு 4-5 ஆண்டு காலமாக எந்த விளையாட்டு விளையாடுற மாதிரி தெரியல. இதுக்கு நடுவில் இந்த வயசுக்கே இருக்குது. நாம் வந்து இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இல்லை, கல்லூரி ஒரு முதல் 2-3 ஆண்டுகள் இருந்தபோது ஒரு நடிகருடைய படம் வருதுன்னா முதல் காட்சியை போய் பார்ப்போம். தொடர்ச்சியாக 2 காட்சியை தொடர்ந்து நின்று பார்ப்போம், டிக்கெட் வாங்கி பார்ப்போம். நிறைய அந்த வயசுக்கே ஒரு காதல் விளையாட்டுகள், போகிறது, பெண்கள் பின்னாடி சுற்றுறது, இதெல்லாம் இயல்பாக எல்லா மனிதர்களும் போல இருக்கிறது தானே. இப்போ இதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களா? அதில் ஒரு ஏக்கம் இல்லையா உங்களுக்கு? உங்களை போல களமாற்ற பிள்ளை நாங்கள் தீர்த்துட்டோம், நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வரீங்களே. இந்த சாதாரண இயல்பான இயற்கையான மனித தேவைகளை தான் நான் அதை பார்க்குறேன். அது பின்னாடி பெரிய தீவிரமாக சிந்திக்கிறதுக்கு இயல்பாக எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வயசுல இருக்குது. இதெல்லாம் விடுறீங்களே, ஒரு ஏக்கம் இல்லை. இதெல்லாம் விட்டுட்டுமே நம்ம கட்சியில் இல்லைன்னா ஜாலியாக இருந்துருக்கலாமே ஒரு ஏக்கம் அது இப்பயும் உண்டு. இப்பயுமே நான் ஏதாவது ஒரு கட்சி கூட்டத்துக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையாக போகும்போது இந்த பேட்மிண்டன் கிட்டெல்லாம் போட்டு பசங்க போவாங்க. போகும்போது இப்படியே பார்த்துக்கிட்டே போவேன். நான் ஒரு காலத்தில் இப்படி தானடா போனோம், நம்ம இப்போ முடியலடா அப்படின்னு தோணும். அதுவும் குறிப்பாக நம்ம உட்காந்துருக்கோம் ஆஃபீஸ், இதுக்கு 2 தெரு தள்ளி ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது, ஸ்மாஷ் பவுன்ஸ்னு. டெய்லி அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணுறேன். அப்போ அங்கே யாராவது பசங்க கிட்ட போட்டு நிற்கும்போது போகணுண்டா, மறுபடியும் பழைய மாதிரி விளாடணுண்டா. ஏன்னா நல்லா விளாடுவேன் நான். என் பார்ட்னர்லாம் இன்னைக்கு வந்து அதே ஃபீல்டில் இருக்கிறான், பேட்மிண்டன் கோச்சாக இருக்கிறான், நல்லா சைன் பண்ணிட்டான். சைன் பண்ணி அதே அவனுடைய ப்ரொஃபஷனல். ஆனால் அவரு தெரியாது, அபு தான் தமிழ்நாடு பூரா தெரியும், அரசியல் வெளி பூரா. அப்படிதான் நான் பார்க்கல. இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குடி, அப்போ விளையாட்டுலேயே இருந்துட்டானடா. அது ஏன்னா அந்த ஃபீல்டில் நமக்கு பிடிச்ச விஷயத்தை அரசியல் நோக்கமாக இருக்கும், அது நோக்கமாக இருந்து அரசியலும் பிடிச்சி தான் செய்கிறோம், அது வேற. ஆனாலும் விளையாட்டு விட்டுட்டோம்டா அப்படின்ற ஒரு இயக்கம் இப்போ இருக்குது. அப்போ அந்த வயசில் இப்போ அண்ணன் பேச்சை கேட்டதுக்கப்புறம் அன்றைக்கி நான் ஓட்டு போட முடியலனாலும் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிவிட்டேன். என்னுடைய மாமியை இவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு 7-10 ஓட்டு போட வச்சுட்டேன். அப்போ நமக்கு வேறு சின்னம், அந்த சின்னத்துலையுமே போட வச்சுட்டேன். அது ஒரு பெருமை. அப்போ அதுக்கப்புறமா தான் அண்ணனுடைய பேச்சை வந்து நான் தேடி பார்க்குறேன். ஏன்னா முதல்ல தொலைக்காட்சியில் பார்க்கும்போது தான், தமிழ் தொலைக்காட்சியில் அண்ணன் பேச்சை எப்பயாவது போடுவாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை. அந்த தேர்தல் சமயத்தில் கொஞ்சம் 2-3 நாளைக்கு ஒருத்தர் கூட போடுவாங்க. அப்போ எனக்கு வந்து அப்போ மொபைல் வந்து சின்ன மொபைல் ஒன்று வச்சுருப்பேன். அப்போ எங்கள் மாமி வீட்டில் தான் ஒய்ஃபைலாம் இருக்கும். அப்போல்லாம் 2G நெட் பயன்படுத்தி இருந்த காலம். அப்போ அங்கே போய் ஒய்ஃபை போட்டு நாம் தமிழர் அடித்து பார்த்த உடனே அண்ணன் பேச்செல்லாம் வந்துச்சு. அப்படியே இந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் பெரிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம சேனல் ஒன்று, இன்னொரு 2 சேனல் தான் மொத்தமே. அண்ணன் இன்னைக்கு பேசுகிறாருன்னா அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ராசஸ் ஆகி வரதுக்கே 3 நாள் ஆகும் அந்த பேச்சை கேட்கறதுக்கு. இன்னைக்கு மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்லாம் கிடையாது அன்னைக்கு காலகட்டத்தில். அண்ணன் பேச்சை கேட்கறதே பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துருவோம், அண்ணன் இங்கே பேசுகிறாருன்றதை பார்த்துருவோம். யாராவது அங்கேருந்து மொபைலை வச்சு ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணால் உண்டு, அதுவும் கிளியராக இருக்காது. இந்த மாதிரி சூழல் தான் 2016-17 வரைக்கும் நமக்கு. அப்போ அண்ணன் பேச்சு இப்படி கேட்குறது போகிறது அப்படின்னோடனே சரி கட்சியில் சேரலாம் அப்படின்னோடனே உறுப்பினர் அட்டையை போட்டுட்டு எங்கள் அம்மாவோட போய் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி நாம் தமிழர்னு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துருக்கிறேன். எங்கள் அம்மா கேட்டது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது, அந்த சனியெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு. கட்சின்னு அரசியல்லாம் அப்படி தான், அரசியல்லாம் அந்த சாக்கடை புரிதல் தானே இருக்கும். அப்போ என்னடானா நான் 10th முடிச்சுட்டு 11th ஸ்கூலில் சேர்ந்தேன். 3 மாதத்துல டிஸ்கன்டினியூட், படிக்கலை. அப்போ அந்த 1 வருஷம் ஃபுல்லாக விளையாட்டுன்னு மறுபடி சுற்ற ஆரம்பித்தாச்சு. அப்போ தான் அண்ணன் பேச்சை கேட்குறேன். கேட்டதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் வருது. நான் என்ன 11th முடித்தோன்னு என்ன நினச்சேன்னா, படிக்கலாம் வேணா, சும்மா வேலைக்கு போவோம், விளையாட்டு இப்படியே நம்ம போயிடலாம், வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு தான் பிளானு. அதுக்காக தான் சென்னைக்கும் வந்தேன். சென்னைக்கு வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஓஎம்ஆரில் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ விளையாட்டு வேலை இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் படிக்கணும்னு டுட்டோரியலில் 12th எழுதி அதுலேயும் ஒரு அட்டம்ப்ட்டு. அப்புறம் அந்த அட்டம்ப்டையும் கிளியர் பண்ணி அப்புறம் லா காலேஜ் சேரணும்னு. எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது. இப்படி சரியாக படித்து இப்போ தேர்வு கூட எழுத முடியாத அபு எப்படி இப்போ இவ்வளோ படிக்கிறார்? அதுதானே கேள்வி. அதான் கேள்வி. நம்ம இன்னைக்கு எனக்கு மழைப்பா இருக்குது. நான் வீட்டுக்கு போய் பார்த்தேன். இப்போ ஒரு எந்த புத்தகமும் ஒரு 150 பக்கம் இருக்குது, படிச்சிருந்தீங்க இல்லையா? 500-600 பக்கம் புத்தகம் சாதாரண 150 பக்கம் புத்தகம். நான் இப்போ போய் பார்க்குறேன், அப்படியே என்னோட பெட்ரூமில் பார்க்குறேன், அப்படியே குவியலாக புத்தகம் இருக்குது. நம்ம இன்டென்ஷனலாக சேர்த்தது இல்லை, ஒன்று நான் படிக்க 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 அப்படியே வாங்கி வச்சு இவ்வளோ புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோம்டா. எப்படி ஒரு 80% புக்ஸ் நான் படிச்சிருப்பேன். ஒரு சிலது விருப்பத்துக்காக எடுத்து வச்சுருப்போம். அப்புறம் இதை படிச்சிருந்தேன்னா நம்ம
அகாடமிக்ஸ்ல படிச்சிருந்தா நம்ம ஸ்கூல் டாப்பரா இருப்போம், இல்ல ஊர் டாப்பரா இருப்போம், இல்ல ஒரு நல்ல ஸ்கோர். அப்ப நம்ம தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக படிக்கும்போது படிக்கணும்னு தோணலை. நம்ம இதனால படிச்சா வேலை கிடைச்சிடுமோ படிக்க தோணும். ஆனா ஒரு பொதுமான நோக்கத்துக்காக நம்ம தேவைப்படும் போது இதை படிச்சுக்கணுன்ற உந்துதல் வந்து கண்டிப்பா. அப்படிதான் ஒரு காலத்துல என்னன்னா புக்கை அடி, புக்கை எடுன்னு எங்க அம்மா அடிச்சவங்க இன்னைக்கு புக்கை வெயி, இதெல்லாம் வைக்க இடம் இல்லடா வீட்டுல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு போயிடுச்சு. இப்பெல்லாம் கேட்குற இதெல்லாம் வேணுமா உனக்கு, வேணாம் கழிச்சு தந்துடுறேன், எங்கேயா தூக்கி போட்டுறேன், அம்மா கஷ்டப்பட்டு உயிரை கூட சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ வேற ஏதாவது என் பொருளை வேணா எடுத்து போட்டுரு. இப்போ நான் எடுத்த டிராஃபிஸ் எல்லாம் இப்போ என்னுடைய கபோர்டில் இல்லை, அதெல்லாம் மூட்டை கட்டி இப்போ ஓரமாக வச்சுட்டேன். எனக்கு திருமணத்தப்போ தான் நான் பார்த்தேன், எங்கள் அம்மா மூட்டை கட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கொஞ்சம் சுத்தம் பண்ணாங்கல்ல, அப்போ என்னோட டிராஃபிஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கேன். எனக்கு வந்துச்சு போவோம், மா அதெல்லாம் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து விளையாடி வச்சதுமா, வைக்கிறதுக்கு இடம் இல்லடா, அப்போ புக்ஸ் எடுத்து அங்கே வச்சிருக்கோம், புக்ஸில் கை வைக்க கூடாது. அப்போ என்னடானா நமக்கு டிராஃபிஸ் போனாலும் ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல, புக்கு பத்திரமா இருக்கணும்னு அந்த புத்தகத்தின் மீதான காதல் வந்துருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் தான். ஏன்னா படிக்கிறதுனுடைய சுவையை இன்பத்தை நமக்குள்ளே விதைச்சது வந்து அண்ணன் தான். அப்போ புத்தகம் காட்சிக்கு போகிறோம், அப்போல்லாம் பண்ணால் புத்தகம் வாங்குறது கூட காசு இருக்காது. ஒரு 1000 ரூபா வாங்கணும்னா கூட நாங்கள் என்ன பண்ணால் 5 பேராக சேர்ந்துக்கிறோம், ஆளுக்கு 200 ரூபா போடுவோம், 1000 ரூபாய்க்குன்னா ஒரு 3-4 புத்தகம் வாங்குவோம். அப்போ ஆளுக்கு ஒரு புத்தகமாக பிரிச்சுக்கிறோம், நீ இதை படி, நீ அதை படி, நீ அதை படி, இப்படி கிளாக் வைஸில் நீ இதை படிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட இப்படி கூட்டாக சேர்ந்து படித்து அப்படி பண்ணோம். அப்போ நம்ம படித்ததை அவன்கிட்ட பகிர்வோம். இப்படி படிக்கும்போது படிக்கிறோம், அதை பற்றின புரிதல் கிடைக்குது, அதை ஒருத்தர் விவாதிக்கிறோம், அது குறித்தான சிந்தனைகள் கிடைக்குது. அப்போ இறுதியாக நமக்கு ஒரு கருத்தியல் தெளிவு கிடைக்குது. அப்போ திராவிடம் பற்றி, இந்தியம் பற்றி, தமிழ் தேசியம் பற்றி, இந்த நாட்டினுடைய வரலாறு பற்றி எல்லாத்தையும் படிக்கும்போது இவ்வளோ செய்தி இருக்குது இல்லை, அப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு என்னென்னா, ஆமாம் இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, இன்றைக்கி அரசியல் சூழல் இவ்வளவு இருக்குது. ஆனால் இது எல்லாம் தலையிடாதவர்களுக்கும் தினப்படி வாழ்க்கை நல்லா தான் போகுது, மனைவி மக்களோட சுகமாக போகுது, பொருளாதாரம் இருக்குது, இதெல்லாம் குறையோட பேசிக்கிட்டே தன்னோட பங்களிப்பு இந்த சமூக வளர்ச்சிக்காக இல்லை இந்த சிக்கல்களை போக்குறதுக்கு எதுவும் இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கை நகர்ந்து தான் போகுது. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இதில் போடுறீங்க, எனக்கு அறிய நீங்கள் வழக்கறிஞர் படித்து இப்போ பதிவு பண்ணியிருக்கீங்க, பயிற்சிக்கு போகிறீங்க வரீங்க. ஆனாலுமே எனக்கு ஒரு வழக்கறிஞராக தெரியும், ஒரு நாள் என்பதே வந்து ஒரு வழக்கறிஞர் பயிற்சிக்கு போதாது இல்லை. ஒரு நாள் பூரா போய் ஒரு தொடர்ச்சியாக போனால் தான் ஒரு 3 ஆண்டுகளில் ஒரு பயிற்சி பெற முடியும். ஓரளவுக்கு ஏதோ ஒரு வருமானம், ஒரு 10,000னா கூட அதற்கு பிறகு தான் ஏற்பட முடியும். இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு, இந்த வருமானம் வாழ்க்கை தினப்படி நீங்கள் பதில் சொல்லலாம், இல்லை தவிர்க்கலாம். தினப்படி வாழ்க்கை இப்போ நடத்தும் பொழுது உங்கள் வீட்டில் கேட்பாங்களோ, உங்கள் மனைவி கேட்பாங்கப்பா முன்ன நீ எப்படியோ இருந்த, இப்போ பரவாயில்ல, இப்போ குடும்பம்னு ஆயிடுச்சு, இதை நீ கவனிக்கணும்ல, மகன் வேறு இருக்கான், மகன் வேறு இருக்கான். அப்போ இதில் நமக்கு ஒரு உறுத்தல் இருக்குல்ல, ஒரு தலைவனாக, குடும்ப தலைவனாக நான் உணர்ந்து சொல்கிறேன். நம்ம இது முக்கியமா, அது முக்கியமா, இதை நம்ம இப்படி பிள்ளைகள் போதுமான அளவுக்கு பொருளாதாரத்தை நம்ம அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணல, அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கலன்னு ஒரு உறுத்தல் வரும்ல. அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் வீடு உங்களை எப்படி மறுதளிக்குதா, இல்லை ஏற்குதா, இல்லை உங்கள் வீடு சொல்கிற பதில் என்ன, இல்லை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்ன? நான் முதல்ல என்னன்னா, இப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ கல்லூரி படிக்கும் அதெல்லாம் முன்னாடி விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அப்போ நான் வந்து வாங்கின சத்தியத்தில் ஒரு சத்தியம், 3 சத்தியம் வாங்கினேன். அதில் ஒரு சத்தியம் வந்து அரசியலுக்கு நான் போவேன், அதை நீ வந்து தடுக்கக்கூடாது அப்படின்ற சத்தியம் வாங்கினேன். சத்தியம் பண்ணாங்க, இது வரைக்கும் தடுக்கலை. என்ன உண்மையிலே ஒய்ஃபுடைய சப்போர்ட்ன்றது வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். ஒய்ஃபுக்கு பெருசாக பாலிடிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ராக்டிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு. மற்றபடிக்கு நிறைய புக்ஸ் படிப்பாங்க, என்னை விட நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய புக்ஸ் படிப்பாங்க, இங்கிலீஷில் அதில் நிறைய படிப்பாங்க. நான் கூட இங்கிலீஷ் புக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக படிப்பேன், அவங்க படிக்கிற புக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய படிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபைனான்ஷியலின்னு வர்றப்ப என்னுடைய கொலீக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து 30,000-35,000 சம்பாதிக்கிறாங்க. நான் 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபைனான்ஷியலாக அவங்களோட பாதி தான் நான் சம்பாதிக்கிறேன், ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை இப்போ வந்து அமைச்சிட்டு தான் ஓட்டுறோம். இப்போ அரசியல் இல்லாமல் முழு நேரம் அங்கே போனோம்னா உங்களுக்கு அப்படி தோணுதா? இதுக்கு நம்ம என்னன்னா, நம்ம தேவைகளை குறைச்சிக்கிறோம், அதன் மூலியமா நம்மளுடைய அந்த வருமானத்தை வச்சு குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை அமைச்சிக்க பயிற்சி பண்ணிக்கிறீங்க. இப்பயுமே பொருளாதார தேவை இருக்கதான் செய்யுது, நமக்கு மட்டும் இல்ல, கட்சியில போய் நிற்கிற பெரும்பாலானவர்களுடைய நிலைமை அது. எல்லா இளைஞர்களும் அடிப்படையான தேவைகளை தன்னிறைவு செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே, மாசம் 100,000 இருந்தா, ஒரு 10,000 இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தேவை இப்ப இருக்கதான் செய்யுது. அதை நோக்கி ஓட்டம் இருக்கதான் செய்யுது. அதுல என்னடானா, அரசியல நான் படிச்சுக்கிட்டது அரசியலுக்காக நம்மளுடைய சொந்த வாழ்க்கையோ, சொந்த வாழ்க்கைக்காக அரசியலை விட்டுறக்கூடாது, ரெண்டையும் 2 கையில பேலன்ஸ் பண்ணி ஓடிடணுன்ற இதுல உறுதியா இருக்கிறதுனால அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுது. நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, என் ஒய்ஃப் வந்து பேராசை பிடிச்ச ஒய்ஃப் இல்லை, ஆசை உண்டு, எல்லா மனுஷருக்குமான தேவை உண்டு, பேராசை பிடிச்ச ஒய்ஃப் இல்லாதனால என்னால் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், சமாளிச்சிக்க முடியுது. உங்களை போகிற இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுடைய
அம்மாக்களும் அப்பாக்களும் மனைவிகளும் அக்கா தங்கைகளும் பெரிய ஆதரவை தமிழ் தேசியத்தை நோக்கி உங்களை போன்ற இளைஞர்கள் நகர்வதை ஒரு ஆதரவை அவங்க தெரிவிக்கிறதுனால தான் நீங்கள் உங்கள் அரசியல் பணியை தொடர முடியுது. கண்டிப்பா. இப்போ என்னடானா எங்கள் வீட்டில் என்ன பார்க்குறாங்க, ஏன்னா பெத்த அம்மாவுக்கு தெரியும்ல புள்ள வந்து சீமானன்ட்ட போகிறது வரைக்கும் எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் எப்படி இருக்கான், இது ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ நான் படிக்காமல் ஊரை சுற்றிட்டு சும்மா வாழ்க்கை மீது எந்த பிடிப்பும் இல்லாமல் எனக்குலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். நான் யாருக்குமே அடங்க மாட்டேன். யாருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வருவாங்க, எங்கள் மாமி வருவாங்க, எங்கள் சித்தி வருவாங்க, எங்கள் சித்தப்பா வருவார், பெரியப்பா வருவார், அட்வைஸாக பண்ணி தருவாங்க. நான் பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பேன், இவங்களை எதுவும் பேச முடியாது, முடியும் பல்ல கடிச்சு. அப்போ இன்றைக்கெலாம் வந்து நம்ம ஒரு மீடியாஸில் பேசுகிறோம், ஒரு கருத்துக்களை பேசுகிறோம், ஒரு புத்தகத்துக்குள்ள சான்றுகளோட பேசுகிறோம், நிறைய எடுத்து பேசும்போது அவங்களுக்குலாம் இன்றைக்கி பெருமை. அப்போ பார்க்குறாங்க, இந்த வேறுபாட்டை பார்க்குறாங்க. இவன் அரசியலுக்கு போய் நல்லா போயிருக்கிறானா சீரழிஞ்சு போயிருக்கிறான்ற பார்க்குறப்ப இவன் நல்லா இருக்கிறான். அது ஒரு பக்கம் கருத்தியெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்காங்க நம்ம பிள்ளைங்கன்னு. நாம் தமிழில் பயணிக்கிற எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகளான பெற்றோருக்குடைய கர்வம் கருத்தியெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று, எந்த காலத்தை கொண்டு ஒழுக்கக்கேடாக போல அது அந்த உறுதியை வந்து நாம் தமிழர் கொடுத்துருக்கு. அப்போ இப்போ என்னன்னா குடும்பத்தில் பெரும்பாலும் திமுக அனுதாபிகள் தான். அப்போ இப்பயுமே திமுக அனுதாபிகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம பிள்ளை பரவாயில்ல, மாற்று கருத்து நம்ம கட்சியை எடுத்து பேசினாலும் நல்லா இருக்கிறான், நல்லா பேசுகிறான், அவன் பேசுகிற உண்மை இருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. எதிர்முகாம்லேருந்து வருதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னன்னா நம்ம ட்ராக்கு கரெக்டாக போகுதுன்றதுனால அவங்க வந்து மாரலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இப்பயுமே வந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹார்ஷாக பேசாத, ஆக்ரோஷத்தை குறை, கொஞ்சம் நிதானமாக பேசு. ஏன்னா என்கிட்ட நேரடியாக யாரும் பேச மாட்டாங்க. பேசினான்னா நம்மளை பேசிக்கொள்ள முடியாதுன்றது தெரியும் அவங்களுக்கு, அதனால் நேரடியாக வரமாட்டாங்க. ஆனால் வீட்டில் போய் சொல்கிறது, அம்மாட்ட சொல்கிறது, மற்ற மாமிகள்கிட்ட சொல்கிறது, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறான், கொஞ்சம் குறைக்கணும். இதை பற்றி கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது அபு ஒரு விவாதத்தில் பங்கேற்கிற அபு, ஒரு மேடையில் முழங்குற அபு. நான் வந்து விவாதங்களில் பங்கேற்கிறேன். எனக்கு மேடை பேச்சு பெரிய அறிமுகம் இல்லை. ஏதாவது 1-2 மேடைகளில் பேசுவேன். எனக்கு வந்து மேடை பேச்சு சவாலாக இருக்குது. நான் இப்போ வந்து மேடை பேச்சுலையும் 2 துறையிலையும் 2 தளத்துலையும் சிறப்பாக என்கிற போராளியாக இருக்கிற அபு கிட்ட கேட்குறேன், இதில் எது ரொம்ப பெரிய வார்த்தை நம்பாதீங்க. இல்லை இந்த நான் இத்தனை வயசுக்கு நான் பண்ணுறதுக்கு பாதி வயசில் பண்ணும்போது அது நிச்சயமாக மெச்சத்தக்கதா. இதில் எது கடினமானது உங்கள் பார்வையில்? நீங்கள் என் பாலி வயசில் இருக்கிறப்ப சீமானன் வரல, அதனால் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. நான் 17 வயசு இருக்கும்போது அவர் வந்துட்டார், அவ்வளோதான். இதில் எது கடுமையானது? களமாடும்போது மேடையில் பேசுறது கடுமையானதா, மொத்த பேரையும் கட்டி போடுறது கடுமையானதா, இல்லை குறுக்கு கேள்விகள் வரும்பொழுது விவாதங்களில் பங்கேற்கும் பதில் சொல்றது கடுமையான? விவாதம் வந்து கடுமையானது தான். விவாதம் வந்து ரொம்ப கடுமையானது. ஏன்னா இது வந்து ஒன்வே ஜேர்னி. மேடையில் நம்ம பேச போகிறோம், குறுக்கு கேள்வி யாரும் கேட்க போகிறது இல்லை. நம்ம இங்கே விவாதத்தில் அப்படி இல்லை, நெறியாளரும் கேள்வி கேட்பார், அதே மாதிரி கூட சக பங்கேற்பாளர்களும் கேள்வி கேட்பாங்க. நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோம்னா அதை எடுத்து போட்டு சோஷியல் மீடியாலையும் விழுப்பாங்க. அதனால் யார் எப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. அதுபோக மேடையில் வந்து நம்ம நினச்ச டாப்பிக்கை பேசலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் பொருளாதாரம் பற்றி பேசுகிறோம், 10 நிமிஷம் திமுக விமர்சிக்கிறோம், 10 நிமிஷம் அதிமுக விமர்சிக்கிறோம், 10 நிமிஷம் ஊழலில் பேசுகிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சாய்ஸ். இங்கே அப்படி இல்லை, இங்கே தலைப்பு வச்சு தான் கூப்பிடுவாங்க. அப்போ தலைப்பு வச்சு கூப்பிடும்போது அந்த தலைப்புக்குள்ள நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு தலைப்பு எடுக்கிறாங்க, கல்வியில் தமிழ்நாடு சிறந்து இருக்குதா இல்லையான்றதை நம்ம டேட்டாவோட ப்ரிப்பேர் பண்ணணும். கல்வியில் லிட்ரஸி ரேட்டில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டினுடைய கல்வி கூடங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, இப்படின்றதெல்லாம் நம்ம டேட்டாஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ இதுக்கே ஒரு டைம் எடுக்கும். அப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணி இதில் ஒர்க் அவுட் பண்ணி தமிழ்நாடு எந்த விதத்திலாம் பின்னாடி போயிருக்குது அப்படின்னு இவங்க தேர்தல் கொடுத்த வாக்குறுதியாக இருக்கட்டும், நடப்பு நிகழ்வுகள். இப்போ பள்ளிக்கூடம், இப்போ உங்கள் பகுதியில் கூட திருத்தணிலையா எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஒரு பையன் முகேஷ்ன்ற ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான், மோஹித்ன்ற ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான். அப்போ கல்வி இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அப்போ முதலமைச்சர் வந்து துறையூரில் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறாரு, திறந்து வச்ச 10 மாதத்துலேயே மேற்கூரை இடிஞ்சு விழுது. இப்போதெல்லாம் டேட்டாஸோடு நம்ம எடுக்கணும். இப்போ எடுத்து பேசும்போது தான் நம்மளுடைய வாதங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும். அப்போ வாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னடான்னா, விவாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சான்றுகளோட பேசணும், அதுதான் நிற்கும். நம்ம சும்மா வாயில் சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த தேதிக்கு இந்த இதில் நீங்களே இப்படி பேசியிருக்கிறீங்க, இந்த நிகழ்வு நடந்திருக்குன்றப்ப அப்போ இந்த டேட்டாஸை சேமிக்கிறது இல்லை, விவாதத்தை எதிர்கொள்கிறது எளிது. விவாதத்தை அதுக்கான தயாரிப்புகளை உண்டு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அதனால் மேடை பேச்சா விவாதம் ரொம்ப ரொம்ப கடினமானது. இன்னொரு கேள்வி இருக்குது எனக்கு. விவாதத்தில் நீங்கள் கண்டு அச்சுறுகிற, இல்லை இவர் வந்துட்டார் கவனமாக பேசணும்னு நினைக்கக்கூடிய நபர் யார், எந்த கட்சியை சேர்ந்தவர்? இது வரைக்கும் யாரையும் அப்படி எதிர்கொள்ள அப்படி இல்லை. இல்லை, நமக்கு மாற்று கருத்து உள்ள நபர்கள் உண்டு, நமக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் உண்டு. ஆனால் இவரை கண்டு பயப்படுற, இவர் வந்துட்டாரே அப்படின்னு அந்த மாதிரி இது எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டேன். எனக்கு ஒரு பயம் இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் விவாதங்களில் பங்கேற்கும்பொழுது யார் வந்தாலும் எனக்கு பயமாக இருக்கிறது இல்லை.
ஆனால் நம்ம பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவங்க பங்கெடுக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, அதில் கலந்துக்கிறது நான் போட்டு பார்ப்பேன்ல. அப்போ பார்க்கும்போது இதுக்கு என்ன என் மனசில் என்ன கேள்வி வருது அப்படின்னு நான் யோசிக்கும் போது நம்ம தம்பிங்க பேசுகிறத பார்க்கும்போது இன்னும் இப்படி கூட இதை இவ்வளோ சிறப்பாக பேசலாமான்னு எனக்கு ஒரு பயம் வருது. எனக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து தான் பயமே. அது மேடையாக இருந்தாலும் சரி, விவாதமாக இருந்தாலும் சரி. இன்ஸ்பிரேஷன் உண்டு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா 3 பேரை சொல்லலாம். முதலாவதாக நம்ம கட்சியில் முன்னாடி பயணித்த கல்யாண சுந்தரானந்த் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். விவாதம் எப்படி பண்ணணும், அது எவ்வளோ நாகரிகமாக பண்ணணும், மாற்றானையும் நம்ம கருத்தை எப்படி ஏற்றுக்க வைக்கணுன்றதுல அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவர் ஒன்று. 2வது விசிகாவினுடைய ஆளூர் ஷானவாஸ். இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், விவாதத்தில் அவர் தண்ணி வாங்கி நான் பார்த்ததே இல்லை. டிஃபெண்ட் பண்ணிடுவார் இல்லை அடிச்சுடுவார். அவர் அடி வாங்கி நான் பார்த்தது இல்லை. அதில் வந்து என்னடான்னா, அந்த எதிர்கருத்து உள்ளவனை ஆஃப் பண்ணுறது இருக்குது இல்லை, எதிர்கருத்து உள்ளவனை அவன் நம்ம கருத்தை ஏற்றுக்கிறான் இல்லை, ஆனால் இவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குதுன்றதுல அந்த 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 மனசை வெல்றது இருக்குது இல்லை. ஏன்னா நம்ம கட்சிக்காரங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஈஸி, எதிர்கட்சிக்காரங்களை மாட்டு சித்தாந்தம் கொண்டவங்களை ஆமாம் இவன் சொல்கிறது சரிதான் ஆஃப் பண்ணுறது இருக்குல்ல, அதை சொல்ல வைக்கிறது பெரிய விஷயம். இந்த விவாதத்தில் ஒருத்தனை வந்து 2 விஷயம், ஒன்று கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை கன்ஃபியூஸ் பண்ணணும். இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுல ரொம்ப கில்லாடி ஷானவாஸ். அதில் ஷானவாஸ் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். 3வது வந்து இடுமான கார்த்தி. நான் ஒரு விவாதம் எப்படி பண்ணணுன்றதை நேரில் பார்த்து கற்றுக்கிட்டது கார்த்தியனன் கூட தான். நான் ஆஃபீஸுக்கு வந்த புதுசில் 2020-21 கொரோனா சமயம், அது முடிஞ்ச கொஞ்சம் காலகட்டம். அப்போ கார்த்தியனை கூட நான் விவாதத்துக்கு போவேன். ஏன்னா நமக்கு அது ரொம்ப புதுசு, டிவியில் தான் பார்த்துருக்கோம், விவாதம் எப்படி நடக்கும்னு நமக்கு வந்து தெரியாது. அப்போ கார்த்தியனை போகும்போது கார்த்தியனை கூட நானும் பையை போட்டு அப்படியே போய் தூரத்துலேருந்து கை கட்டின்னு பார்த்துட்டு இருப்பேன். விவாதம் இப்படி தான் பண்ணணுமா, இப்படி தான் பேசணுமா, இப்படி தான் நம்ம, ஏன்னா லைவ்லலாம் நமக்கு எல்லாமே புதுசு தானே, என்ன ட்ரைனிங்காக எதுவுமே கிடையாது. அப்போ கார்த்தியனை கூட போய் பார்த்து கார்த்தியனை பார்த்து எடுத்துக்கிட்டேன். அப்போ விவாதத்தில் நான் பார்த்து எனக்கு 3 பேரும் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அது கல்யாண சுந்தரானந்தன் கூட இப்போ அந்த தந்தி டிவி ஒன்றா நாங்கள் ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட ரொம்ப பாராட்டினார். தம்பி உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குன்னாரு. நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன், உங்ககிட்ட கற்றுக்கிட்டு வித்ததானே அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். என்ன சொல்கிறது, இன்றைக்கி களங்கள் மாறிடுச்சு, பயணங்கள் வெவ்வேறு ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு கட்சியில் இருக்கும்போது கூட ராஜீவ்காந்தி நல்ல பழக்கம் எனக்கு, இவர் பழக்கம் இல்லை. ஆனால் கல்யாண சுந்தரம் பேசியிருக்கிறேன் அப்புன்னு தெரியும். அவருக்கும் கல்யாண சுந்தரம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ராஜீவ்காந்தி நல்ல க்ளோஸ் எனக்கு. இன்றைக்கி வேறு வன்மம் இருக்குது, அது வேறன்னு வைங்க. ஆனால் ராஜீவ்காந்தி ரொம்ப க்ளோஸு. கல்யாண சுந்தரம் க்ளோஸ் கூட கிடையாது. ஆனால் நம்ம கட்சி, நம்ம முன்னாடி பயணித்த ஒரு கட்சியினுடைய தம்பி இவ்வளோ நல்லா பேசுகிறான்ற அந்த பாராட்டுற அந்த தன்மை இருக்குல்ல, அந்த மனசு இருக்குதுல்ல, அது உண்மையிலே அந்த அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நானும் ஓப்பனாக சொன்னேன், உங்ககிட்ட கற்றுக்கிட்ட வித்ததானே அப்படின்னு. எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் நம்ம என்ன ஒரே உறவு தானே, எல்லாம் ஒரே நிலப்பகுதியில். இல்லை அதில் கூட அசோக் வர்சினி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார், அந்த கட்சியில் பயணித்த முன்னாள் அண்ணன் அப்படின்னாரு. அண்ணனில் முன்னாள் கிடையாது. அப்போ கல்யாண சொன்னார், முன்னாள் தம்பி இல்லை இப்போதும் தம்பி தான் அப்படின்னாரு. நான் திரும்ப சொன்னேன், இப்போது இல்லைன்னா எப்போதும் தம்பி தான் அப்படின்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு அந்த தன்னுடைய உரையிலே தொடங்கு. அந்த மாதிரி கட்சிகளை தாண்டி நமக்கு வந்து உண்மையிலேயே நட்பு இருக்குது. நான் ஷானவாஸ் அண்ணன் பற்றி இன்னும் கூட சொல்லலாம். இப்போ தான் முதல்ல நான் ரிவீல் பண்ணுறேன். 2018 நாங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அது என்னடான்னா, பிளாக் ஷீப் நடத்தின நவயுக ரத்த கண்ணீர்ன்ற ஒரு நிகழ்ச்சி, மேடை நாடகம். எம்ஆர் ராதா ஸ்டைலில் அவங்க ஒன்று பண்ணியிருந்தாங்க. விஜய் மல்லியா காசு அடிச்சுட்டு ஓடினாங்கல்ல, அதை ஸ்பூஃப் பண்ணி ஒரு மேடை நாடகம் 1 மணி நேரத்துக்கு. அதில் கெஸ்ட்டாக இவர் வந்திருந்தார் ஷானவாஸ். அப்போ அதில் முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் பசங்க ஒரு 6-7 பேர் முடிச்சதுக்கப்புறம் சூழ்ந்து நின்றுக்கிட்டோம். அது நிகழ்ச்சி முடியறதுக்கே 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நான் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது அரசியல் அப்போ தானே பார்க்க ஆரம்பிக்கிறோம். எனக்கு பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியும். 10 மணிக்கு முடிஞ்ச நிகழ்ச்சி 11:30 மணி வரைக்கும் இருக்கும். நின்று எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அவ்வளவு நிதானமாக பதில் சொல்லிட்டு வேறு கேள்வி இல்லைன்றதுக்கப்புறம் தான் அவர் வந்து நகர்ந்து போனார். அப்போயுமே நம்பர் கொடுத்து வீட்டுக்கு வாங்க, நம்ம இன்னும் பேசுவோம், விவாதிப்போம். இதெல்லாம் ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அப்போவுமே ரொம்ப பிரபல்யம், மீடியாஸ்லாம் ரொம்ப பேசுகிற ஆள். நான் யாருன்னே தெரியாது. ஸோ அந்த மற்ற வேறு கட்சிக்காரன் தான், யாருன்னே தெரியாத ஒரு தம்பி. இருந்தாலும் அரவணைக்கிற அந்த பக்குவம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நான் உங்ககிட்ட கல்யாண சுந்தரன்கிட்ட ஷானவாஸ் கிட்டலாம் நான் கற்றுக்கிட்ட ஒரு சரி. இப்போது அரசியல் ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. என்ன நாம் தமிழர் இருந்தால் ஒன்றும் இல்லை, சரியா? ஆனால் வேறு இடங்களுக்கு போனால், வேறு முகாம்களுக்கு போனால் வேறு பலன்கள் கிடைக்கும். இல்லை அதெல்லாம் இல்லை, இப்படி தான் வேணுங்க, இங்கே தான் இருக்க போகிறேன், இதுதான் என்னோட நோக்கம்னு இருக்குல்ல, அந்த உறுதிப்பாடு எதன் அடிப்படையில் ஏற்படுது? நாம் தமிழருக்கு எல்லா தம்பிகளுக்குமா நான் இது பொதுவான கேள்வி கேட்குறேன். ஏன் நான் பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து மொத்தத்தில் 20 விழுக்காடு இப்போ வந்திருக்கிற புள்ளிவிவரப்படி, இந்த ஜனவரியில் வந்திருக்க புள்ளிவிவரப்படி 98 லட்சம் வாக்கு கிட்டத்தட்ட, அதாவது ஒரு 20 விழுக்காடு வந்து 19லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் என்று என்று வந்து விவரிக்கப்பட்டிருக்கிறாங்க. புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் 2 பேருமே இருக்காங்க, அதில் இருக்காங்க.
இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த இளைஞர்களுக்கு இப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வேறு ஒரு மாற்று அமைப்பு போனால் நீங்கள் ஒரு அடையாளம் பெற்றுட்டீங்க, வேறு ஒரு மாற்று அமைப்புக்கு போனால் ஒரு வரவேற்பும் இருக்குது, ஒரு லாபமும் இருக்குது. எது உங்களை போடாமல் தடுக்குது? ஒன்று, ஏன் இந்த பார்வையிலேருந்தே சொல்லுங்கள், நாம் தமிழர் தம்பிகளுக்கும் மற்ற கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, கொள்கை வழி நிற்பதே அறம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சித்தாந்தத்தை ஏற்றிருக்கிறோம், நமக்கு ஒரு அரசியல் புரிதல் கிடைச்சிருக்குது. எல்லாம் சொல்கிறாங்களே, மற்ற திமுகவில் கூட தான் தமிழர்களுக்கான கட்சி தான் சொல்ல வரேன். இப்போ என்னடானா, நாம் தமிழர் கட்சியை தாண்டி இந்த இடத்துல ஒரு கட்சியை வச்சு பார்க்கறதுக்கு கூட எனக்கு மனநிலை இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் இப்படி சொல்கிறேனே, நாம் தமிழர் கட்சியை விட அண்ணன் சீமானை விட தமிழ் தேசிய கருத்தியிலையோ இல்லை இதை விட ஒரு பெட்டரான ஒரு கருத்தியிலையோ தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் ஒரு கட்சி எடுத்து வந்துச்சுன்னா அப்போ கூட நான் பரிசீலிக்கலாம். இதை விட எங்கள் கொள்கை நல்லா இருக்குது, இதை விட ஒரு பெட்டர் தலைவராக இருக்காரு. இப்போ விஜய் எடுத்துப்போமே, விஜய் பேசுகிற ஒரு அரசியல் தமிழ் தேசிய நாம் தமிழ் கட்சி வைக்கக்கூடிய இந்த ப்ராக்ரெசிவான இந்த பாலிடிக்ஸை விட நல்ல பாலிடிக்ஸாக இருக்குது. விஜய் வந்து ஒரு நல்ல மக்களுக்கான போராடுறதா இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக சீமானனை விட விஜய் ஒழிக்கிறாருன்னா தாராளமாக ஒரு பின்னாடி நான் போவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதை விட அது ஒரு மேலான ஒரு இடம். சித்தாந்த அடிப்படையில், கோட்பாட்டின் அடிப்படையில் சொல்கிறேன். கோட்பாட்டின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் ஒரு தலைவராக விஜய் இருக்கிறாரு, ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். விஜய் இல்லை, புரியுது எனிஒன் எது புது உண்மையான புதிதாக ஒரு ஆற்றல். ஆமாம், புதிதான ஆற்றலோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஏதோ. அப்போ நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்போது இது சுப்பீரியராக இருக்குது. இதை விட்டு நான் ஏன் கீழே போகணும்? அங்கே போனோன்னா மேபி எனக்கு காசு கிடைக்கலாம், எனக்கான லைஃப் ஸ்டைல் மாறலாம், என்னுடைய இதை வந்து வெல்த்தியாக நான் வந்து மாற்றிக்கிறலாம். ஆனால் இனத்தினுடைய நலன், இனத்தினுடைய இது நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படின்ற அதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு நாம் தமிழர் கட்சி தங்கமாகவும் மற்ற எல்லாமும் தகரமாகவும் தெரியுது. ஸோ அந்த இதனால் என்ன சொல்கிறது, ரிப்ளேஸ் பண்ணி கூட பார்க்க முடியல. சரி, ஒருவேளை இப்போ நாம் தமிழர் கட்சி நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறேன்னு அப்படி ஒரு இன்னும் இங்கே ஒரு சித்தாந்தம் முளைக்கவே இல்லை. இப்போ என்னடானா, நாம் தமிழர் கட்சியில் இப்போ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறேன்னு வைங்களேன், கட்சியை மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருச்சு, நீ போட கட்சிக்கு வேணாம்னு துரத்தி விட்டாங்க. இல்லை நானே ஏதோ ஒரு முரண்பட்டு வெளியே போகிறேன்னு வைங்களேன், நாம் தமிழர் கட்சியில் நான் இல்லை உதாரணத்துக்கு. சரி, வேறு அரசியல் வேறு எந்த கட்சிக்கு போகிறதுனா எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல இந்த கட்சியில். ஏன்னா அவ்வளோ உணர்வுபூர்வமாக இந்த கட்சியில் நம்ம பயணிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இத்தனை வருஷமாக அதிமுகலையோ எல்லாம் பேருக்கு எல்லாம் உடன்பிறப்பு அதை இதேன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இவன் இந்த மதக்காரன், இந்த சாதிக்காரன் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி இருக்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக பேச்சாளராக போயிருக்கேன். 21 தேர்தலெல்லாம் என் காலேஜ் வந்து 1 மாதம் கட்டடிச்சிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறேன். வாழ்நாளே தமிழ்நாட்டு அப்படி தான் பார்த்து, தமிழ்நாட்டில் இப்படிலாம் ஊர் இருக்கா, இப்படிலாம் மக்கள் இருக்காங்களா, இப்படிலாம் மேடு பள்ளம் இருக்குதா, இப்படிலாம் குளிர் பிரதேசங்கள் இருக்குதா அப்படின்னு நான் பயணிச்சது அப்படி தான். அப்போ அந்த மக்களோடலாம் பார்க்கும்போது அவங்க எனக்குள்ளே கொடுத்த உணர்வு என்னடானா, வேறு ஏதோ ஒரு முஸ்லீம், வேறு ஏதோ மதத்துக்காரன், வேற ஏதோ உள்ள அந்த வித்தியாசமே கிடையாது. நம்ம தம்பி, நம்ம கட்சிக்கார பிள்ளை, நம்ம கட்சியினுடைய சித்தாந்த பேச வந்துடுறேன், இந்த 3 தான் வழி. அவ்வளோதான், சரிதான். நம்ம பிள்ளை தமிழ் பிள்ளை, அவ்வளோதான். என்னன்னா அந்த பகுதியில் தி பெஸ்ட் ஏதோ அதுதான் எனக்கு எல்லாமே செய்வாங்க. இப்போ எல்லாம் சொல்றாங்க அண்ணனுக்கு அப்படி ரூம் போட்டுக்கிட்டு, அண்ணனா அதை எதிர்பார்க்கறதும் இல்லை, இது பண்றதும் இல்லை. உறவுகள் அன்பால செய்யறது அதுதான். அண்ணன் 1000 ரூபாய்க்கு ரூம் போட்டாலும் இது அங்கே தான் போறது. அது அப்போ என்னடானா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க சீமானனுக்கே அப்படின்னு போறாங்க. சீமானனுக்கு இல்லை, நான் சாதாரண ஒரு ஆளு. இப்போ கூட மூஞ்சிலாம் மீடியாஸை தெரிஞ்சிச்சு வைங்களேன். 21 அது கூட தெரியாது எனக்கு. 21 நான் வந்து ஒரு ஆக்சிடென்டலா ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா 21 வந்து நான் ஆக்சிடென்டா பேச்சாளரான ஒரு பேச்சாளர் நான். ஏன்னா 21 வந்து எல்லா பேச்சாளர்களுமே வேட்பாளர்கள். அப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சமயத்துல வந்து ஒரு தொகுதியை தாண்டி, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தாண்டி அவங்க எல்லாமே வந்து பேச்சாளர்களாக தமிழ்நாடு முழுமைக்கு போக முடியல. அப்போ அந்த சமயத்தில் அந்த 2 பேரும் நீக்கப்பட்டிருந்தாங்க. ராஜீவ்காந்தி கல்யாணசுந்தரம் வந்து நீக்கப்பட்டுட்டாங்க, பேச்சாளர்களுக்கு பெரிய தட்டுப்பாடு. அப்போ என்னன்னா ஆக்சிடென்டலாக பேச்சாளரான, அப்போ எல்லா ஊர்லேயும் கூப்பிட ஆரம்பித்தாங்க, எல்லா ஊர்லேயும் போய் பேச ஆரம்பித்தோம். அப்போ என்னன்னா, இருக்கிறதுல எது நல்ல உணவகமோ அங்கே தான் கூப்பிட்டு போவாங்க, இருக்கிறதுல எது நல்ல லாஜோ அங்கே தான் வந்து தங்க வைப்பாங்க. அப்படி பார்த்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகிறோம். அப்போ அந்த சமயத்துலலாம் கூடலூரில் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லணும். ரொம்ப மலை பிரதேசம்ல, ரொம்ப குளிர். அந்த ஒரு நாளில் 5 கூட்டம் பேசினேன், 5 ஸ்பாட்டில் வண்டி நிப்பாட்டி பேசுவேன், 5 ஸ்பாட்டில் பேசினேன். என்னமோ தெரியல, கிளைமேட் செட் ஆகல, தொண்டை வந்து எனக்கு மூச்சு காத்து கூட விட முடியல, அந்த அளவுக்கு கட்டிக்கிச்சு. எனக்கு இந்த சத்தம் கூட வரல, அப்படி கட்டிக்கிச்சு. அப்போ எனக்கு லாட்ஜில் தான் ரூம் போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம அண்ணா ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வாங்க, இப்படி இருந்தால் சரி வராது, தொண்டை ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும், நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரூமை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தங்க வச்சுட்டாங்க. அங்கே அவங்களோட அம்மா எனக்கு இந்த நாட்டு வைத்தியம் பார்ப்பாங்கல்ல, மஞ்சள் இதெல்லாம் வச்சு பெத்த பிள்ளைய நான் மறுக்கிறேன், இல்லைம்மா ஒன்றும் சிக்கல் இல்லை, விட்ட மாட்டுறாங்க, நம்ம பிள்ளை நீங்கள் வாங்க அப்படின்னு உட்கார வச்சு அந்த ஒத்தடம்லாம் கொடுப்பாங்க, ஒத்தடம் கொடுத்து ஒரு மாதிரி ஏதோ மருந்தெல்லாம் தேய்ச்சி விட்டு, ஆனால் இவ்வளோ கேர் எடுக்கிறவங்களுக்கு நம்ம என்னடா செஞ்சோம். இதுக்கு வரைக்கும் அந்த அண்ணன் பேர் கூட எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் எப்படிடா பார்க்குறப்ப அப்போ உண்மையிலேயே நம்ம வந்து உணர்வுபூர்வமாக இந்த கட்சியில் பயணிக்கிறாங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு வரலாற்று புரட்சி தான்.
இதெல்லாம் நம்ம எங்கேயோ புத்தகத்தில் வேற எங்கேயாமோ படிச்சிருக்கோம். படிச்சிருக்கோம். அங்கே எல்லாம் கம்யூனிஸ்ட் போராடினாங்க, அங்கே இவங்க போராடினாங்க, இந்த மக்கள் போராட்டத்தெல்லாம் நம்ம கண் முன்னாடி நம்ம கட்சியில் நடந்துட்டு இருக்குன்றத பார்க்குறப்ப அது ரொம்ப வியப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் இன்னொரு 50 ஆண்டுகள் கழிச்சு இதெல்லாம் ஒரு பதிவாக இருக்கும் நிச்சயமா. கண்டிப்பாக இதெல்லாம் புத்தகமாகவே எழுதலாம். சரி, இப்போ என்னோட கேள்வி தான், நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் நமக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம உறவுகள்லாம் தங்க வைக்கிறதுக்காக ஒரு மண்டபத்தை வந்து வாடகைக்கு பிடிச்சிருந்தோம். இப்போ இவனுங்க வந்து ப்ரெஷர் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறது முதல் இடைத்தேர்தல், இப்போ நடந்தது இல்லை, அது முந்தின இடைத்தேர்தல். அப்போ மண்டப ஓனர் வந்து மிரட்டி மண்டபம்லாம் கொடுக்கணும்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நாளில் வந்து நீங்கள் மண்டபத்தெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் நமக்கு மண்டபம்லாம் கிடைக்கல, சாப்பாட்டுக்கு கூட அங்கெல்லாம் வந்து அவ்வளோ கூட்டம், அவ்வளோ காசு இறைச்சாங்க. நான் சொல்கிறது அந்த இவர் இளங்கோவன் இறந்தப்போல அந்த சமயத்தில் நடந்த இடைத்தேர்தல். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உறவுகள்லாம் தங்குறது கூட இடம் இல்லை. அப்போது பக்கத்தில் ஒரு காட்டில் டென்ட் அடித்து அங்கே வந்து வெறுமனே இந்த பாயை போட்டு அதில் தங்க வச்சுருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எதுக்கு இவ்வளோ கிடைக்கணும்? இந்த கட்சியில் ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. மற்றவங்களாம் காசு கொடுத்து ஆளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், கொட்டடியில் அடைச்சி வச்சு அவன் கரிசோறு போட்டு ராஜா மாதிரி வாழ்ந்தாங்க. 16 வகை பொருட்கள் அவ்வளோ கொடுத்து நடந்துச்சு. ஒரு பக்கம் இந்த கூட்டம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இன்னொரு பக்கம் சொந்த காசை போட்டு நேரத்தை விட்டு வேலையை விட்டுட்டு கொசுக்கடியில் எப்படி நம்ம உறவுகளில். அப்போ இப்போ நம்ம பேசுறோம் எங்களை கட்சியில் நமக்கு ஒரு மீடியா ஃபேஸ் கிடைக்குது, நம்ம கூட 4 பேர் செல்ஃபி எடுக்கிற ஒரு லாபம் இருக்கு, அங்கீகாரம் இருக்குது. அங்கீகாரம் நம்ம அது விரும்பலனாலும் வைங்களேன், நமக்கு அங்கீகாரம் இருக்கு. நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ இருக்கு, அபூபக்கர்ன்றது தெரியுது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஃபேஸ் இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு 20,000 பேர் ஃபாலோ பண்றான்றப்ப நமக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் எந்த அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காம, யாருன்னே தெரியாம தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்துற அந்த உழைப்பு இருக்குதுல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணா நம்ம பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. போடான்னு கட்சிக்கிறே என்னெல்லாமோ செய்யறாங்கடா. நமக்கு வாலிப வயசுனே, நீங்க ஒரு 50 வயசு வைங்க, நான் 28 வயசு, நான் ஓடலாம் ஆடலாம் என்னவும் செய்யலாம். 60 வயசு கிழமை 70 வயசு கிழமை இந்த கட்சிக்காக செய்யணும் என்ன தேவை? அவன் உழைக்கிற காசு அவன் குடும்பத்துக்கு வச்சுட்டு போயிடலாமே. அவன் கட்சிக்கு ஒரு 1000 ரூபா நன்கொடை கொடுக்குறான்னு வைங்களேன், 1000 ரூபாய்க்கு அவன் குடும்பத்தில் ஒரு 2 வேளை நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம்ல, கரிசோறு வாங்கி கொடுத்துடலாம்ல. அப்போ அதை தியாகம் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு நல்ல சட்டை எடுத்துடலாம்ல, அதை தியாகம் பண்ணிட்டு ஒருத்தன் கட்சிக்கு 1000 ரூபா கொடுக்குறான்னா அப்போ அவனை ஏதோ ஒரு உள்ளாற்றல் இயங்க வைக்குதுல. நீங்க தமிழ் தேசியம்னு சொல்லுங்க, நாட்டினுடைய விடுதலைன்னு சொல்லுங்க, என்னமோ சொல்லுவீங்க, ஏதோ ஒரு உள்ளாற்றல் அவனை வந்து ஒரு தீவல் இருக்குல்ல, அவனுக்குள்ள ஒரு நெருப்பு தீ இருக்குதுல்ல, அந்த சுடரை கம்பேர் பண்ணா நம்மளாம் ஒண்ணுமே இல்லைன்னு. இதுதான் நம்மளை கட்சிக்குள்ள சில பேருக்கு எனக்கு புரியுது. அதாவது நாம இவ்வளவு வசதிகளை வச்சிருப்போம்ல, ஒரே ஒரு நாளைக்கு ஆட்டோ ஓட்டி 1000 ரூபா சம்பாதிக்கிறது 500 ரூபாய் வந்து கொண்டாந்து கொடுக்கறது தான் அதுல சிறப்பான விஷயம். அதை பார்க்கும்போது நம்ம செய்யறது லட்ச ரூபா வச்சிருக்கிறோம், 10,000 ரூபா கொடுக்குறது, 50,000 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. 1000 ரூபா வச்சிருக்கோம், 100 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம். உண்மைதான், அதை நான் ஏற்கிறேன். சரி, இந்த நாம் தமிழர் இளைஞர்கள் மற்ற கட்சி இளைஞர்கள் என்ன உங்களோட வித்தியாசம் என்ன? இல்லை, மற்ற கட்சி இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கல. இப்போ திமுகவில் போய் ஒரு மாணவர் அணியிலே இதில் இருக்கிறாங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் தாவேக்கால் அப்படி இல்லையே. நான் சொல்கிறேன், நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெண்டர் கிடைக்கும், ஏதாவது ஒன்று எடுத்து பொழைச்சிக்கலாம். இல்லை கூட்டத்துக்கு போனோம்னா நமக்கு வந்து 500,000 காசு கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, தேர்தல் நேரத்தில்னா பணம் நல்ல வேட்டையாடும், இப்படின்ற குறைந்தபட்சம் ஒரு லாப எதிர்பார்ப்பு இருக்கும். இன்றைக்கி திமுகவில் இருக்கிறவங்களுக்கு கொள்கையோ கோட்பாடோ அதெல்லாம் சும்மா வெத்து வார்த்தையில் பேசிக்கிறாங்களே தவிர ஒன்றும் கிடையாது. திமுக தான் நிலைமை, அதிமுக நிலைமை, பிஜேபி காங்கிரஸ் எது போனாலும் சரி, இவனுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரே நாளில் பெரிய அரசியல்வாதியாக ஆயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் மாற்றம் என்னடான்னா, இப்போ இதில் தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கு வந்து திமுகவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொள்ளையடிக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு என்னடான்னா சினிமா கவர்ச்சி இருக்குது. இப்போ தாவேக்கால கூடிய இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையிலே மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை தான் தவறு. இப்போ நாம் தமிழர் கட்சியினர் நாமளும் இங்கே ஆல்டர்னேட்டிவ் தான் நிற்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஊழல் நடக்கக்கூடாது, கல்வி நல்லா கிடைக்கணும், இங்கே கட்டமைப்புகள் சரி செய்யப்படணும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கணும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு, இப்படி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஆஸ் இட் இஸ் தாவேக்காலே அதை எதிர்பார்ப்பாங்க. ஆபியஸ் அவங்க மட்டும் என்ன கொள்ளடிக்கணும்னு எதிர்பார்க்க போகிறாங்க, யாரும் எதிர்பார்க்க போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி கமலஹாசன் வந்தார், அவர் பின்னாடி ஓட்டு போட்டவங்க என்ன நினச்சி போட்டாங்க? அவருக்கு ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஓட்டு வாங்கினாலும் 3% ஓட்டு வாங்கினாங்கல்ல, அந்த 3% என்ன நினச்சிருப்பாங்க? மாற்றம் தான் ஓட்டு போடுறோம். அந்த மாற்றம்னு எதிர்பார்த்தது நம்ம எல்லாரும் சேமா தான் இருக்கிறோம், தாவேக்கா, நாம் தமிழர், மக்கள் நீதி மையம்லாம். ஆனால் தேர்ந்தெடுத்துக்கிட்ட பாதை தான் வந்து தவறான பாதை. இப்போ கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டவங்க ஏமாளிகள் தானே, சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க இன்னைக்கு உறுதியாக நிற்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து ஆல்டர்னேட்டிவ் பேசினா சீமான் வந்து இது வரைக்கும் கூட்டணி போகல, கொண்ட கொள்கையில உறுதியாக்கிறான், தோத்தாலும் கூட்டணி போகல, 8% ஓட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ ஒண்ணுமே இல்லாத கமலஹாசன் தேர்தல் அடிபட்டு 1.5% ஆகி போன கமலஹாசனுக்கெல்லாம் திமுக மதிப்பு இருக்கிறப்ப 8% வச்சிருக்கிற எவ்வளவு சீட்டு பார்கெயின் பண்ணலாம், எவ்வளவு காசு பார்கெயின் பண்ணலாம்? 1000 கோடி இன்னைக்கு இருக்கு, பார்கெயின் பண்ணலாம். 50 சீட்டு சாதாரணமாக இன்னைக்கு அதிமுக கிடைக்கும். நம்ம போனோம்னா கூட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் கதவை திறந்து வச்சு ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க நமக்கு. அப்போ நம்ம சீட்டுகளுக்கு இது பண்ணாமல், நோட்டுகளுக்கு இது பண்ணாமல்,
நாம் நிற்கிறோம். அப்போ ஆல்டர்னேட்டிவ் வந்த இடத்துல மக்களை நம்ம ஏமாத்தல, மக்களுக்கு நம்ம மோசடி பண்ணல ஒன்று. அப்போ கமலஹாசன் அங்கே போயிட்டார். இப்போ தாவேக்கால் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஆல்டர்னேட்டிவ்ன்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் என்னடான்னா இந்த கொள்கை, கோட்பாடு, அரசியல் இது எல்லாவற்றையும் சினிமா மோகம் இருக்குதுல்ல, இந்த சினிமா ஃபேண்டம் மூமெண்ட் இது என்ன பண்ணிடுது அப்படின்னா முழுசாக மறைச்சிருது. அப்போ விஜய் வந்து அவங்க வந்து பகுத்து பார்க்கிறாரு. அதான் சொல்கிறேன், திறனாய்வுக்கு உட்படுத்துங்கன்றேன். விஜய் எந்த இடத்துல உங்களுக்கானவராக இருந்திருக்காரு? தன்னுடைய படத்தை ஒரு விலை அரசாங்கம் வச்சிருக்குது, அதை விட 4 மடங்கு டிக்கெட் வித்த நபர்கள். விஜய் நேரடியாக விற்கிறாருன்னு நான் சொல்லலை, கீழே இருக்கிறத விற்கிறான்னு வைங்க, கண்டிச்சிருப்பாரா? விஜய் இல்லையே. உங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க வந்து 130 அடிக்கு கட் அவுட் வைக்காதீங்க, அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சரி ஒரு 10 அடியில் வச்சுக்கோங்க போதும், எதுக்கு 130 அடியில் வைக்கணும் அப்படின்னு கேட்டுப்பார்ல. பால் அபிஷேகம் பண்ணாதீங்க சொல்லியிருப்பாங்கல்ல, பரவக்கா அப்படி சொல்லியிருக்கணும்ல ஒரு ஆளு. அஜித் கூட அதை சொன்னார். நான் அது இங்கேயுமே பார்க்குறேன், 41 பேர் மரணத்திலையுமே நான் பார்க்குறேன். அது இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இவங்க மூர்க்கமாயிட்டாங்க. அது ஏன் அப்படி ஆதரிக்கிறாங்க அந்த மனநிலை? நீங்கள் நான் சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன். அப்போ இவங்க பறவைக்காடு எடுக்கிறதா இருக்கட்டும், மண்சோறு திங்கிறதா இருக்கட்டும், இந்த பால் அபிஷேகம் பண்ணுறேன், இப்படி ஒரு ரசிக பண்ணக்கூடிய இந்த முட்டாள்தனத்தை ஒருத்தன் ஆதரிப்பானா? ஆதரிக்கிறாங்களே, அது மனநிலை என்ன கேட்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்களுக்கும் ஒன்றும் பணம் சம்பாதிக்கணும் இல்லை, ஒரு மாற்றம் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இந்த மனநிலையை இந்த நடிகர்கள் விரும்புகிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் வந்து அரசியலை கற்பிச்சு நீங்கள் வந்து இவங்களை அரசியல்படுத்தி இருந்தீங்கன்னா அந்த கூட்டம் அங்கே இருக்காது. இப்போ விஜய் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு இது அரசியலை கற்பிச்சாருன்னு வைங்க, அவருக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் முதல்ல அது அவரை படிக்கணும். அது உண்மைதான். ஒரு மேய்ப்பன் தான் ஒரு மந்தையை வழிநடத்த முடியும். மேய்ப்பனே மந்தையாக இருந்துச்சுன்னா எப்படி மந்தையை வந்து சரியாக வழிநடத்த முடியும்? அப்போ மேய்ப்பன் சரியாக இருக்கணும், மேய்ப்பன் கையில் இருக்க குச்சி சரியாக இருக்கணும். ஆனால் விஜய் கிட்ட அப்படி ஒரு விஜய் மேய்ப்பனாகவும் இல்லை, விஜய் சுற்றி இருக்கிற நபர்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ விஜயே ஒரு சினிமா முகத்தில் அதில் தான் இருக்கிறாரே தவிர அவருக்கே அரசியல் புரிதல் இல்லை. அவருக்கு வந்து நீங்கள் மக்களை நோக்கி செய்யணுன்ற எண்ணம் இருக்குதான் நீங்கள் பார்க்கல. இல்லை, ஜீரோ. எதன் அடிப்படையில் அந்த முடிவு என்னன்னா, நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உச்சாணி கொம்பில் இருக்கிறவங்க. அது மாதிரி விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னா அவர் தான். அந்த பேரை விட்டுருங்க, உச்சாணி கொம்பில் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிறது, அதிக பட்ஜெட் வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் அவர் தான் இருக்கிறாரு. இப்போ என்னன்னா, இவங்களுக்கு ஒரு 2 வெற்றி படம் யாராவது தமிழ் சினிமாவில் கொடுத்துட்டாலே நடிகனுக்கு நாடாளணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுது. அதுக்கு விஷால் யாருமே விதிவிலக்கு இல்லை. இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஆள் தான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு, அஜித்குமார் மட்டும்தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய ஒரு ஜனநாயக குடிமகனா தேர்தலில் ஓட்டு போடுறது மட்டும்தான் என்னுடைய அரசியல் அதிகபட்ச பங்குன்றதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறது அஜித் மட்டும்தான், வேற யாரும் டிக்ளேர் பண்ணல. ரஜினிகாந்த் அரசியல் வரலன்னு ஒதுக்குறாரு. இது தவிர்த்துட்டு பார்த்துட்டோம்னா எல்லா நடிகர்களுக்கும், பெரும்பாலான நடிகர்களுக்கு நாம் வந்து அரசியலில் வந்து போயிடணும், நாடை ஆண்டறணும். ஏன்னா இந்த நான் இன்னும் அதை கூர்மைப்படுத்த விரும்புகிறேன். எனக்கு என்ன கேள்வின்னா, விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவருக்கு வந்து மக்களை அரசியல்படுத்தவோ அல்லது மக்களுக்கு ஒரு நல்லாட்சி வேணுன்ற நோக்கமோ இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அவர் வந்து வெளிப்படையாக சொல்ல, எனக்கு அப்படி நோக்கம் இல்லைன்னு அவர் சொல்ல, அவர் வந்து பொது வெளியில் சொல்கிறாரு. எப்படி நீங்கள் டீகோட் பண்ணி எதை கண்டுபிடிச்சி இல்லை இவருக்கு வந்து இப்படி மக்களை காப்பாற்ற எண்ணம் இல்லை, வெறுமனே லிப் சர்வீஸ் தான் பண்ணுறாரு, வாயில் தான் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எதுலேருந்து இந்த புரிதலை கொண்டு வரீங்க நான் கேட்கல. மக்களுக்கான ஒரு நபராக விஜய் இருந்திருந்தார் அப்படின்னா அதுக்கு கரூர் சம்பவமே ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. களத்தை விட்டு ஓடி இருக்க மாட்டார், முதல்ல ஒன்று. 2வது, மக்களுக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப மக்களுக்காக நீங்கள் போராடி இருக்கணும். அப்படி ஏதாவது போராடி இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. கமலஹாசன் கூட களத்துக்கு போனார். கமலஹாசன் பண்ணது ஒரு பாப்புலிஸ்ட், ஒரு எலைட் பாலிடிக்ஸ் தான். ஆனால் கமலஹாசன் கூட களத்துக்கு போனார், கிராம சபை கூட்டம் அது நடத்தினார், மக்கள் போராட்டத்துக்கு எல்லாம் போனார், இது மாதிரி பண்ணார். ஆனால் போராடுறவனை வீட்டுக்கு வா சந்தின்னு சொல்கிற அந்த மனநிலை இருக்குதுல்ல, அதுதான் சொல்கிறேன். ஒரு மேட்டிமைத்தனமான ஒரு மனநிலை. நீங்கள் செத்தவன் வீட்டுக்கு தானேங்க ஒருத்தன் போகணும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு. நீ வா என் இடத்துல வந்து சந்தின்னா இது 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 இருக்குது. அப்போ மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறையே கிடையாது. சரி, விஜய் கரூரை விட்டு போயிட்டாரு, கரூரை பற்றி பேசணும்னா அதே தனியாக 1 மணி நேரம் பேசலாம். கட்சிக்காரங்க அத்தனை பேர் ஓட்டினாங்க இல்லையே, தலைமறைவாக இருந்தாங்க இல்லையே. அப்போ மக்கள் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த குற்ற உணர்ச்சி. 41 பேர் நாங்கள் துக்கம் அனுசரித்தோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் சினிமா பார்க்க எல்லாம் மலேசியா கிடையாது. ஒரு படம் வச்சு கூட ஒரு மாலை போடலை அவங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ தமிழ்நாட்டு மேலேயோ தமிழ்நாட்டு மக்கள் மேலேயோ எந்த ஒரு அக்கறையும் இவருக்கு இல்லை. வெறுமனே திரை பின்புலம் இருக்குது, நம்ம பின்னாடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிறாங்க. இதை மூலதனமாக வச்சு நாம் வந்து இதை ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமா, அதிகாரத்தை சுவைச்சிட மாட்டோமான்ற ஒரு எண்ணம். இதில் என்ன சொல்கிறாங்க, அவர் 150 கோடியை 200 கோடியை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. 200 கோடி தியாகம் பண்ணிட்டு எங்கே வந்தார்? கீழே வந்தாரா? இன்னும் மேலே போக நினைக்கிறாரு. முதலமைச்சர் நாற்காலியாக
150 கோடியா அப்படின்னு கம்பேர் பண்ணா அது எங்க இருக்குது, இது எங்க இருக்குது? முதலமைச்சர் நாற்காலி பல லட்சம் கோடி. அப்ப மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு அது. அப்ப இங்க இருந்து இன்னும் மேல போக தான் நினைக்கிறாரு அவர். 250 கோடி விட்டுட்டு லட்சம் கோடி லட்சம் கோடியை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறாரு. அதுல இப்ப நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க, லாஸ்ட் டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. கண்டிப்பா இது லாஸ்ட் டான்ஸ் இல்ல, 26க்கு அப்புறம் இன்னும் நல்ல மரண குத்து டான்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஆள் ஆட தான் போறாரு, அதை பார்க்க தான் போறோம். அப்ப இவங்களுக்கு வந்து நோக்கம் கிடையாது. இப்ப தாவேக்கா இளைஞருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க கட்சியை சீர்தூக்கி பாருங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி கண்மூடியெல்லாம் ஆதரிக்க வேண்டாம். கட்சியினுடைய கோட்பாடுகளை பாருங்க, சித்தாந்தங்களை பாருங்க, மக்களுக்காக யார் போராடுறான்னு பாருங்க, எடை போட்டு பாருங்க, எது சரியா வரும் எடுத்துட்டு போங்க. நீ கண்மூடித்தனம் ஆதரிக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. மகிழ்ச்சி. சின்ன வயசுல நிறைய அரசியல் புரிதலோட இவ்வளவு சின்ன வயசுல நிறைய நெடும் பயணம் வந்துட்டீங்க. உங்கள் பயணம் வந்து இன்னும் நெடுந்தூரம் வர வாழ்த்துக்கள். இன்னொரு தகவலையும் சொல்லிக்கிறேன், என்ன நேர்காணல் பண்ண எடுக்க நீங்கள் வந்தீங்க, நான் தான் நேர்காணல் எடுக்கிறேன். அதை நான் முடிக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன். ஸ்ரீதரனை கூட நான் பேச போகிறேன்னா ஸ்ரீதரனை தான் என் கூட பேசியிருக்கிறாரு. நான் சிறப்பாக நேர்காணல். நன்றி. ரொம்ப நன்றி.